வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் எல்லாவுமாக, ஏன் நானாகவும் நீங்களாகவும் இருக்கின்ற அருள் பேராற்றலை வணங்குகின்றேன். என்னை வழிநடத்தி உங்கள் முன் நிறுத்தியிருக்கின்ற அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். இங்கே அவையிலே வந்திருக்கின்ற பெரியவர்களை வணங்குகின்றேன். இந்த வேதாத்திரி தோட்டத்திலே அழகு மலர்களாக, ஞான மலர்களாக பூத்து குலுங்குகின்ற என் அருமை குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வையத் தலைமை கொள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இப்போ நான் அந்த செஷனை எப்படி கொண்டு போக போகிறேன்னா, நான் மட்டும் பேச போகிறதில்லை, நம்ம 2 பேருமே பேச போகிறோம். டீலா? சரியா? ஓகே. ஹேண்ட் மைக் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? ரைட். வையத் தலைமை கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். எனிஒன் கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இல்லைன்னா நான் பேர் லிஸ்ட் வச்சுருப்பேன், படிப்பேன், அது இன்னும் கஷ்டம். யார் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கை தூக்கிடுங்க. படிக்கவா லிஸ்ட்டை? எஸ், சொல்லுமா. வையத் தலைமைக்கொள் அப்படின்னா என்ன? மைக் கொடுங்கம்மா உங்களுக்கு. ஐயா வாழ்க வளமுடன். இங்கேங்க ஐயா. எங்கப்பா? இருமா, நீ அடுத்து சொல்லலாமா. நீ நெக்ஸ்ட், யூ நெக்ஸ்ட். சொல்லுப்பா. வைய தலைமைக்கோள்னா வேர்ல்ட் லீடர்ஷிப், வையம்னா உலகம், தலைமைக்கோள்னா லீடர்ஷிப். சோ வேர்ல்ட் லீடர்ஷிப்பா இருக்கலாம். அதுதான் உங்க புரிதல் இல்லையா? வெரி குட், வெரி குட். ரைட். அடுத்தது சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. வைய தலைமைகள் விட மாட்டேன், சொல்லுங்க. வையம்னா உலகம் ஐயா. சரி, யாராவது உதவி பண்ணுங்களேன் உங்க ஃப்ரெண்டுக்கு. இல்லை கூட நீங்களே மைக்கை வாங்கி சொல்லுங்க யாராவது. அதான் அங்க ஒரு பொண்ணு கேட்குது பாருங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வையம்னா உலகம், நீதினா லா. வையத்துல எப்படி வாழணும், அந்த லா பார்க்குற, அந்த லா வந்து கடைபிடித்து வாழ்வதே நல்ல வாழ்வுன்றது அர்த்தம். இது ஒரு வித்தியாசமான அருமையான ஆன்சர். வாழ்த்துக்கள். கைதட்டுங்க பாப்பா உங்களுக்கு. ரைட். அடுத்தது யார் இருக்கீங்க? வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வையம்னா உலகம், தலைமைக்கோள்னா லீட். ஸோ இந்த வேர்ல்டை லீட் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் பற்றி இருக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இது பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடி. எப்படி அறம் செய்ய விரும்புன்னு நம்ம அவை சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி பாரதியார் புதிய ஆத்திச்சூடிங்கிற ஹெட்டிங்கில் நிறைய இந்த மாதிரி சிறு தலைப்புகளை கொடுத்துருக்கார். அதிலே ஒன்று வையத் தலைமைக்கோள் அப்படிங்கிறது சொல்கிறது. வையத் தலைமைக்கோள் அப்படின்னா லிட்ரலி என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை கைகொள்ளுதல், இந்த உலகத்தை நமதாக்கி கொள்ளுதல், அல்லது இந்த உலகத்துக்கு தலைமை தாங்குதல். இந்த டாப்பிக்கை ஒரு ப்ராட் சென்ஸில் எடுத்துக்கணும். ப்ராட் சென்ஸ்லன்னா எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா ஆக விரும்புவோம். ஒருத்தர் டாக்டராக விரும்புவோம் இல்லையா? ஒருத்தர் என்ஜினியர் ஆகணும்னு விரும்புவோம். ஒருத்தர் டீச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்புவோம். ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு விரும்புவாங்க. நீங்கள் தானே? ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆகணும்னு நினைப்போம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லையா? ஒருத்தர் வக்கீல் ஆகணும், ஏன் ஒருத்தர் விவசாயி கூட ஆகணும்னு நினைக்கலாம். நான் ஒரு நல்ல சிறந்த விவசாயியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இல்லைங்களா? அப்படி நினைக்கும் பொழுது, அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொள்ளும் பொழுது நம்ம அதில் சக்சீடும் ஆயிடலாம். ஒரு வக்கீல் ஆயிடலாம், ஒரு டாக்டர் ஆயிடலாம், ஒரு என்ஜினியர் ஆயிடலாம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடலாம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடலாம். அது மட்டும் போதுமா? போதவே போதாது. அங்கே தான் வர்றேன் நான்.
நம்ம நினைக்கிற இடத்தை அடைந்து விட்டால் மட்டும் போதாது. நம்ம செய்யற அந்த பணியினால வக்கீலாவோ டாக்டராவோ இல்லை ஒரு விவசாயியாவோ ஏதாகவோ நம்ம செய்கிற ஒரு பணியினால நமக்கும் ஒரு அளவில்லாத ஹாப்பினஸ் இருக்கணும். இந்த தொழில் செய்யணுங்கிறது இது நம்ம ரெஸ்ட் டேன்னு தேடியே போகக்கூடாது. இப்போ டாக்டராக இருந்துட்டு எனக்கு மொத்தமாக நிறைய தொடர்ந்து ஆப்ரேஷன் இருந்தது, அல்லது வக்கீல் தொடர்ந்து எனக்கு கோர்ட்டில் கேஸ் இருந்தது, இதுக்காக நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த தொழில் செய்கிறதுலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் வரணும். ஈவன் ஒரு தொழிலதிபராக இருந்தால் கூட ரெஸ்ட்டுக்குன்னு மறுபடியும் அவங்க வேலை போக மறுபடியும் ஒரு டே கூடாது, அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ். அடுத்தது நம்ம தேடி வந்தாங்க இல்லையா நோயாளிகள் அல்லது கேஸில் கிளைண்ட்ஸ், தொழிலதிபருக்கு பொருளை வாங்குபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான சந்தோஷமாக இருக்கணும். ஒரு பிரமாதமான சர்வீஸ், ஒரு டெடிக்கேட்டடான சர்வீஸ் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் ஏற்படணும். ஊரே பேசிக்கணும், டாக்டர்னா அந்த மாதிரி டாக்டராக இருக்கணும். ஐயா அந்த அம்மா இருக்காங்களே அவ்வளோ அருமையான டாக்டர். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர்கிட்ட, பெரியவர் அவர், எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைக்காக வைத்தியத்துக்கு போயிருந்தேன். அவர்கிட்ட போயிருந்தப்போ அவர், சார் இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர், பர்சனல் நம்பர், நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்கன்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். சரி, நம்ம ஒருவேளை ஜட்ஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டாரோ அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் நான் மெதுவாக அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இப்படி எனக்காக தான் கொடுத்துருக்கீங்களா அல்லது எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். அவங்களுக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் கஷ்டம் ஏற்படுதோ 24 மணி நேரத்தில், நைட் 12 மணியாக இருந்தாலும் சரி, காலை 3 மணியாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் என்னை கூப்பிடலாம். நான் ஒரு நோயாளியாக ஒரு மருத்துவரிடம் சென்றால் எதையெல்லாம் எதிர்பார்ப்பேனோ அந்த மாதிரியான ஒரு மருத்துவராக நான் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய குவாலிட்டி பாருங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு அர்ப்பணிப்போட நம்ம செய்கிற வேலையை செய்யணும். ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஏன் ஒரு விவசாயியா? விவசாயி யாரு? எல்லாத்துக்கும் சோறு போடுறவர். தான் விளைவிக்கிற பயிர் ஒவ்வொரு நெற்கதிர்களும் யாரோ ஒருத்தருக்கு உணவாக போகிறது. அந்த உணவை சாப்பிட்டு அவன் சந்தோஷமாக வாழ வேண்டும், அவன் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு அவன் வேலை செய்தால் அந்த நெற்மணிகளில் இருக்கின்ற சத்துக்கள், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், அது போக இந்த அன்பும் கருணையும் சேர்ந்து அந்த உணவிலே வந்து கிடைக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனா செய்ய 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 உலகம் உன்னதம் அடையும் இல்லைங்களா? ஊர் போற்றும், நாடு போற்றும், நம்மளுடைய வீட்டார் போற்றுவார்கள், சமுதாயம் போற்றும், உற்றார் உறவினர் போற்றுவார்கள். ஏன் உங்களுக்கே ஒரு ஆனந்தம் கிடைக்கும். லீவ் நாள் எடுத்துக்கிட்டு நிறைய ஹெட்டிக்காக வேலை இருந்து நான் வெளியே போனேங்கிற அவசியமே இருக்காது. நான்லாம் அப்படிதான். நீதிமன்றத்திற்கு போனால் அந்த பணிதான். என்னை தேடி வருகின்ற கஷ்டப்படுபவர்களுக்கு அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக என்னால் இயன்ற உதவிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்ய முடியுமோ அப்படி செய்வேன். வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போவேன். இதுதான். இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கின்ற துறையிலே மிகச்சிறப்பாக செயல்பட்டு உயர்ந்த நிலையை அடைந்தால் இந்த வையகமே உங்களை பாராட்டும், நீங்கள் வையத் தலைமை கொள்வீர்கள். சரியா? இதுதான், இவ்வளவுதான் டாபிக்கே. ஆனால் இதோட நான் நிறுத்த போறதில்லை. இப்போ நான் இங்கே வரணும்னு எனக்கு போன வாரமே சொல்லிட்டாங்க. நான் ஒரு வெளியூர் போயிட்டேன். கடந்த வாரம் தான் வந்தேன். 2 நாட்களாக எனக்கு ஒரு ஆசை. சின்ன குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க, அதுவும் ரொம்ப அறிவாளி குழந்தைகள்னு சொல்கிறாங்க.
இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு பரிசு கொடுப்போமே, நல்லா இருக்கும்ல அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஏதாவது புத்தகம் வாங்கி கொடுக்கலாமா? நல்ல சிரிக்கிறீங்களா? புத்தகமே எதுப்பா? சந்தோஷமா இருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரே ஆசை. 400 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. 400 பேர்த்துக்கு புத்தகம் வாங்கினா எப்படி கொண்டு வர்றது? நான் வந்தது சின்ன காரு, இதில் 400 பேர்த்துக்கு புத்தகத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்புறம் நான் மகரிஷிகிட்ட வேண்டிக்கிட்டு முந்தா நாள் படுத்து தூங்கிட்டேன். தூங்கினப்போ உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு, ஸ்மார்ட்டாக இருப்பா, நல்ல அறிவாளி, என் கனவுல வந்தா. நிஜமா அங்கிள் நீங்கள் ஆலியாருக்கு பேச போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம்மா ஆமாம். என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? நான் இந்த மாதிரி வைய தலைமை கொண்டு அந்த குழந்தைகிட்டலாம் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கிள் ஐ வில் டேக் கேர், நீங்கள் என்ன அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆக்கி விடுங்க. உங்களை மாதிரியே பொண்ணு, உங்களை மாதிரியே இருப்பா, என்ன அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக்கி விடுங்க. அவங்களுக்கு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன், அவங்களாகவே கூட இருக்க போகிறேன், இருந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன், அவங்களை இந்த வையத்து தலைமை கொள்ள செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஒரே ஹாப்பி. இப்படி ஒரே ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டாக கிடைச்சா எப்படி இருக்கும்? உங்களை மாதிரியே. அந்த ஃப்ரெண்டை ஏற்றுக்கலாமா? எப்பவும் கூட கைட் பண்ணுவான். அப்படி ஒரு ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு முடிவு பண்ண சொன்னேன். நீ என்னென்னமா பண்ணுவேன்னு சொன்னேன். நீங்கள் அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஆஹா இந்த மாதிரியான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நான் என்ன தவம் செய்தேனோ, என்ன ஒரு அருமையான குழந்தை அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் சந்தோஷப்படுவாங்க. அவங்க உற்றார் உறவினர்லாம், எனக்கு இந்த மாதிரியான குழந்தை இல்லையே, அவங்க குழந்தையை பாருங்க, அண்ணியோட குழந்தையை பாருங்க, அல்லது தம்பியோட குழந்தையை பாருங்க, மாமாவோட குழந்தையை பாருங்க, என்ன அற்புதமான குழந்தைகள், அந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமிதப்படுவாங்க. சமுதாயம் பாராட்டும். அவங்க டாக்டராவோ இன்ஜினியராவோ எதா வந்தாலும், இப்படி ஒரு இன்ஜினியரா, இப்படி ஒரு டாக்டரா, நான் முதல்ல சொன்னேன்ல அந்த மாதிரி, இப்படி ஒரு இன்ஜினியரா, இப்படி ஒரு டாக்டரா, இப்படி எல்லா விதத்திலையும் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தலைமை பண்புள்ளவர்களாக இந்த வையத்தால் பாராட்டக்கூடியவர்களாக நான் உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. எனக்கு ஒரே ஹாப்பி, தலையும் புரியல காலும் புரியல. சரி, உடனே நம்ம கார்லேயே ஏற்றிக்கிட்டு ஆலியார் போய் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி ஃப்ரெண்ட் ஆக்கிட வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு புள்ளி வச்சான். ஆனால் அங்கிள் நான் சும்மா வரமாட்டேன். என்னது சும்மா வரமாட்டியா? என்னம்மா நீ இப்போ தான் நீ தான் சொன்ன, இப்போ சும்மா வரமாட்டேன்னு சொல்கிறேன், என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, நான் சில கண்டிஷன்ஸ் போடுறேங்க அங்கிள், ஐ வாண்ட் இம்போஸ் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் நான் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்து அவங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன். இது என்னடா வம்பா போச்சு, எல்லாம் நம்ம ஒரு அருமையான ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு, ஒரு கிஃப்டாக கொண்டு போய் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுலாம், பொண்ணுகள்லாம் ரொம்ப முன்னுக்கு வந்துடுவான்னு சொன்னால், இப்போ போய் இந்த பொண்ணு ஏதோ பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுதே, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் எனக்கு யோசனை வந்தது, நம்ம குழந்தைங்க சாதாரணமானவங்களா? 10 நாளாக மகரிஷியினுடைய மடியில் இருந்து தவழ்ந்து அவருடைய தத்துவங்களை எல்லாம் படித்து கர்ம யோகிகளாக ஞான யோகிகளாக முன்னேறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேலஞ்செல்லாம் ஏமாத்திரம் ரைட்? உங்கள் சார்பா நீ போடுற கண்டிஷனையெல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அண்டர்டேக்கிங் கொடுத்தேன். சரியா? நான் கொடுத்த சேலஞ்ச் சரிதானே? என்ன ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இப்போது நான் அறிமுகப்படுத்தலான்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் உங்கள் சார்பாக நீங்கள்லாம் ஒத்துக்குவீங்கன்னு சொல்லி நான் அண்டர்டேக்கிங் கொடுத்து அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் இல்லை நம்ம பார்க்கணும்.
ஏப்பா என்ன ஆச்சு? பயமா இருக்கா? சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்களேன். என்னென்ன உங்க மனசுல தோணுது சொல்லுங்க. மைக் கொடுங்கம்மா. யார் யாருக்கு என்னென்ன மனசுல தோணுது சொல்லுங்க. எதுப்பா? கனவுல நீங்க சயின்டிஃபிக்கா கேட்கக்கூடாது. நான் மகரிஷியை வேண்டி தியானம் பண்ணிட்டு இருந்து தவத்தில் இருக்கும்போது வந்தது. நாங்க தானே அந்த பொண்ணுங்க. நிச்சயமா நடக்கும். அதற்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நேரில் வந்து இந்த கண்டிஷன்லாம் சொன்னான். ஐயா சொல்லுப்பா. இங்க இந்த சைடு. ஏப்பா எங்க கை தூக்குப்பா. பேர் என்னப்பா? நிதி வர்ஷிகா. சொல்லுப்பா. ஐயா வணக்கம். வணக்கம். அந்த என்னென்ன கண்டிஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு தான் இப்போ வரப்போகிறேன். அந்த கண்டிஷனுக்கு தான் இப்போ நான் வரப்போகிறேன். நான் உங்கள் சார்பாக சேலஞ்சும் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம், உங்கள் கண்டிஷன் பெருசு இல்லைம்மா, நான் அவங்க ஒத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நாங்கள் ஒத்துக்குவோம் நீங்கள் சொன்னீங்க. ரைட். இப்போ நம்ம கண்டிஷனில் 1 by 1 போகலாம். சரியா? சரி, நம்ம பொண்ணுகளை வைய தலைமை கொள்றதுக்கு மற்றவங்கள்ட்ட பாராட்டு வாங்கி தர்றதுக்கு அவன் தயாராகிட்டான். நம்மளும் அந்த கண்டிஷன்ஸை சொல்லி நம்ம பொண்ணுகளை தயார்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் நான். என்னென்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா இது ரொம்ப சாதாரணம் தான். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை 100% ஃபிட்டாக வச்சுக்கணும். எப்படி? உங்களுடைய 100% உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஃபிட்டாக வச்சுக்கணும். 1. இது முதலாவது கண்டிஷன். அடுத்த கண்டிஷன், உங்களுடைய மனதை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அட் தி மேக்சிமம் எக்ஸ்டென்ட், ஹையர் எக்ஸ்டென்ட், உயர்வான நிலைக்கு உங்களுடைய மனசை உயர்த்தி வச்சுக்கணும். இது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், உங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும், உங்கள் உயிருக்கு உரமூட்ட வேண்டும். இது 3வது கண்டிஷன். இந்த 3 கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இதுக்கு நான் எங்கே போட்டுமே, இதுக்கு ஏதாவது கேப்சூல்ஸ் மாதிரி மாத்திரை மாதிரி இருக்காமா, கொண்டு போய் கொடு, நான் அப்படியே சாப்பிட வச்சிட்றேன், சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிடும்ல. நோ 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 அங்கிள், இது நம்ம அவங்க செஞ்சு தான் வேலையாகணும், அவங்க பயிற்சி பண்ணி தான் பெற்றாகணும். நீங்களே ஒரு ஜட்ஜு தானே, நீங்களே அங்கிள் சொல்லிக் கொடுங்க, சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தயாராக இருந்தால் என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரிங்களா? இப்போ பாயிண்ட் பை பாயிண்டாக 1வது கண்டிஷன், ஹெல்த். ஹெல்த் இருக்குது இல்லையா, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த். இதை எப்படி நம்ம முன்னேற்றிக் கொள்வது? நீங்கள் 10 நாள் கிளாஸ் எடுத்திருக்கீங்க, ஒவ்வொருத்தராக ஆன்சர் பண்ணலாம். இருப்பா, இங்கே வாமா, மைக் கொடுங்க ப்ளீஸ். உன் பேர் என்னப்பா? பேர் சொல்லிட்டு சொல்லு. கனிஷ்கா ஸ்பந்தனாங்கய்யா. சொல்லுப்பா. வாழ்க வளமுடன். நல்ல உணவா சத்தான உணவா சாப்பிடணும். அப்புறமேட்டு வந்து எது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமோ அந்த மட்டும் சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட் எதுவும் சாப்பிடாம இருக்கணும். அப்புறம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான பொருட்கள்லாம் வந்து சேர்த்துக்கணும். உடற்பயிற்சிலாம் பண்ணி உடம்பு நல்லா வச்சுக்கணும். இது உன்னுடைய ஆன்சர். வெரி குட், கை தட்டியிருக்கேன். அடுத்த ஆன்சர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. என்னுடைய பேர் முஹ்சினா ஜுஃப்ரா. நான் இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கும் வேதாத்ரி மகரிஷியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் ஹெல்தியா இருக்கும் 100%. ஒன்று வந்து நம்ம ஃபுட் இன்டேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும், பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும், டெய்லி ப்ரோட்டீன்ஸு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும். இன்னொன்று மெயினான திங் வந்து உடற்பயிற்சி. அடுத்தது வந்து செகண்ட் கண்டிஷன் வந்து மனசு நம்ம வந்து நம்ம ஒரு கண்டிஷனா போலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் மட்டும். சரி, ரைட். அடுத்தது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ப்பா. உன் பேருப்பா? ஏகஸ்ரீ. நாம வந்து ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிடணும், எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடலாம், ஆனால் அளவாக சாப்பிடணும். ஸோ அவ்வளோதாங்க. நன்றிங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள். அடுத்தது. ஐயா, என்னோட தாட்லேருந்து மகரிஷியோட தாட்லேருந்து நான் பார்க்கும்போது நம்ம மனசை வந்து வளமாக வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கேன்
அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்பணும். உடம்பு சரியில்லைன்னா சில பேர் நான் நல்லாவே இல்லை, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுது, அவங்க டிப்ரெஷனில் போகிறாங்க, எல்லாமே வருது. நல்லா இருக்கேன் நான், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கேன் நான் நினச்சாலே தானாக எல்லாமே நடக்குது இல்லை. ஸோ அந்த வலிமை வரணும் எல்லாருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி நல்லா சாப்பாடு சாப்பிடணும். எல்லாருமே வெரி குட்மா, வாழ்க்கை உட்காருங்க. இப்போது எல்லாருமே நல்ல சாப்பாடுன்னு சொன்னீங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னீங்க. அது என்னது நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு? என்ன போனால் அப்படிங்க ஹோட்டலில் சாப்பாடு கொடுக்குறான், புரோட்டா கொடுக்குறான், பீஸா கொடுக்குறான், பர்கர் கொடுக்கலாம், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுவும் நல்ல சாப்பாடு தானே? இல்லாட்டி எதுக்கு விற்கிறான் அவன்? சொல்லுங்க பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை, ஒரே விஷயம் என்னன்னா, இந்த உடல் இயற்கையானது. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? கை தூக்குங்க. ஒரு மரம், செடி, கொடி, குரங்கு, நாய், கழுதை, குதிரை, இது மாதிரி நம்மளும் ஒரு உயிர், இயற்கை. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அப்படி இல்லாதப்போ இந்த உடலும் இயற்கையான உயிர் துடிப்பான உணவுகள் மூலம்தான் உயிர் வாழும். அப்போ நம்ம இந்த உடலுக்கு கொடுக்க வேண்டிய உணவு உயிர் துடிப்பான இயற்கையான உணவுகள். இப்போ காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, பயிர் வகைகள் இருக்கு, இதெல்லாம் ஒரு வகையான உணவுகள், சத்தான உணவுகள். இதை அப்படியே பச்சையாகவும் இயற்கைன்னு சாப்பிட முடியாது, நம்ம சமைச்சு சாப்பிடணும். சமைச்சு சாப்பிடும்போது வறுத்தல், பொரித்தல், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மசாலா கலந்து, இப்போ என்னன்னா என்னது பிரிஞ்சால் 65 அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதெல்லாம் வித்தியாசமாக நம்ம சிந்திக்கிறவங்க தானே. அத்தனையும் எண்ணெயில் போட்டு வதக்கி வறுத்து பொரித்து சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உணவுக்கும் உயிர் வேண்டும். பயிர்கள்லாம் சாப்பிட்றோம், முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிட்றோம். எவ்வளோ பேர் முளைக்கட்டிய பயிர்கள் சாப்பிடுவீங்க? குட் குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதை அப்படியே சாப்பிட்றோம், அதில் உயிரோட்டம் இருக்கும். இந்த மாதிரி வறுத்து பொரித்து ஆயில் போட்டு மசாலா போட்டு அதை வறுத்து பொரித்து சாப்பிட்றதுனால முதல்ல அந்த உயிர், அந்த உணவில் இருக்கக்கூடிய உயிர் செத்து போய்விடும். செத்ததுக்கப்புறம் அது நம்மளுடைய உடம்புக்குள்ளே போனால் அது நோயாகத்தான் வெளிப்படும். நோயை தவிர வேறு எதுவும் இல்லை. அஜீரண கோளாறு என்னென்னமோ வரும். அப்போ உயிரோட்டமான சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். சரியா? இப்போ புரிஞ்சுதுங்களா எந்த மாதிரியான உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு? இதில் பல வகையான உணவுகள் இருக்கு, நிறைய சொல்லலாம். நிறைய பேர் நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடுவீங்க இல்லையா? நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் திருக்குறள் போங்க, திருக்குறள் எல்லாரும் படிப்பீங்க இல்லையா? திருக்குறள், அதில் வீட்டில் போய் புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க, புலால் மறுத்தல். நெட்டில் போட்டிங்கன்னா கிடைக்கும். திருவள்ளுவர் 2500 வருடத்துக்கு முன்பு சொல்லியிருக்கிறார். புலால் மறுத்தல். அந்த அதிகாரத்தை எடுத்து ஒவ்வொரு குறளா, 10 குறள் அதில் இருக்கு, 10 குறளையும் படித்து 10 குறளையும் உங்களதாக்கி கொண்டு அதுக்கப்புறம் புலால் நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரியா? எவ்வளோதான். நான் சாப்பிடுங்க சாப்பிட வேண்டாம் நான் சொல்லலை. சரியா? ரைட். திருவள்ளுவர் சொன்ன வழியில் நம்ம போயிடுவோம். அடுத்தது உணவு உண்பது எப்படி? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சாதாரண இல்லை, இந்த இயற்கையான உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் 1000 வேலைகளை செய்யுது. அப்படி 1000 வேலைகளை செய்யும் பொழுது உணவையும் முறையாக சாப்பிட்டால்தான், உயிரான உணவுகளை சாப்பிட்டா பத்தாது. நம்ம ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கப்ப கப்பன்னு 3 ஸ்ட்ரோக்கில் அடிச்சுட்டு தண்ணியை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு
போயிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, இங்கே பல்லு இருக்கு இல்லையா? குடல் எப்படிப்பட்டது? வளவளப்பான பகுதி. இப்போ உணவை அப்படியே போட்டீங்கன்னா என்ன ஆகும்? உள்ளே போய் ஜீரணம் ஆகாது. அப்போது பல்லால் நல்லா மென்று உமிழ் நீரோட அது ஜீரணமாகி அப்புறம் தான் வயிற்றுக்குள்ளே போகணும் எந்த உணவாக இருந்தாலும். நம்மளுடைய பல் இயற்கை அமைப்பே அந்த மாதிரி. உணவை சுவைத்து ரசித்து வாயிலேயே எல்லாவற்றையும் முடித்து தண்ணீராக குடிக்க வேண்டும். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் உள்ளே போகும், போனால் தான் ஜீரணம் ஆகும், ஹெல்த்தியாக இருக்கும். அதற்கு அப்புறம் நம்ம இங்கே மகரிஷி கற்றுக் கொடுத்துருக்கின்ற ஒரு அருமையான உடற்பயிற்சி, எல்லா நாடி நரம்புகளையும் முறுக்கேற்றி பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான உடற்பயிற்சி. நிறைய அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் இந்த எக்ஸசைஸ். இதை நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். கூட சூரிய நமஸ்காரத்தையும் செஞ்சுக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பன்மடங்காக உயர்ந்து உச்ச நிலையில் இருக்கும், ஹை லெவலில் இருக்கும். அப்போ சாப்பாட்டை எதை சாப்பிடுவது, எப்படி சாப்பிடுவது, உடற்பயிற்சி எப்படி சொல்வது, இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உன்னதமானதாக இருக்கும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் தான் நமக்கு கொஞ்சம் பெரிய விஷயம். நம்மளுடைய மனதை பண்படுத்திக் கொள்வது, மனநலனை பாதுகாத்துக் கொள்வது. இது மனநலன்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. மனசு, நீங்கள் யாராவது ஒரு தடவை, இப்போ எவ்வளோ வயசாச்சு உங்களுக்குலாம்? 18, 14, 15 ஆச்சா? இவ்வளோ நாள் இருக்கீங்களா மனசுன்னு தெரிஞ்சிருக்கீங்க. யாராவது மனசு இதுவரையிலும் பார்த்துருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி இருக்குமான்னு தெரியுமா? ஆனால் இருக்கா? இப்போ இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அது செயல்பாட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது எப்படி செயல்படுதுங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுக்கு தான் மகரிஷி அவர்கள் மனவளக்கலையை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எண்ணங்களை ஆராய்தல். அப்புறம் என்ன அடுத்தது? சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல். இதுக்கு இங்கே எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இங்கே வந்து தான் பண்ணி பார்த்துருப்பீங்க. சினம் யாருக்காவது வந்திருக்கா? கை தூக்குங்களேன். சினம், கோபம் யாருக்காவது வந்திருக்கா? அடே அப்பா, இவ்வளோ பேரா? எதுக்காக? அம்மா சரியாக சாப்பாடு செய்யலைன்னா என்ன காரணம்? இல்லை கிளாஸ் மேட்டு கூடவா? சரி, ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது ஒருத்தர் சினத்தை பற்றி சொல்லுங்களேன். அண்ணன் வெறுப்பேற்றினா கோபம் வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். யாருப்பா அது? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். சொல்லுப்பா, அண்ணன் என்ன வெறுப்பேற்றுவாங்க? சும்மாலே வெறுப்பேற்றுவேன் சார். சும்மா எதுவும் பண்ண மாட்டோம், சும்மா உட்காந்துருப்போம். வந்து மண்டையில தட்டிட்டு போறது, அது ஒரு டென்ஷன் ஆகும் நம்மளுக்கு. அதை பார்த்து சும்மாலே கோவப்படாத அப்படின்னுவான். நம்ம எதாவது பண்ணிட்டு இருப்போம், அந்த வேலையை பார்த்து நடுவில் இன்டரப்ட் பண்றது, அதனால கோவம் வரும். கோவம்னா எப்படி இருக்கும்? கோவத்தை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருந்தது? ஐ வாண்ட் டு, அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுமா. நீ எல்லாம் கோவப்பட்டீங்க, அந்த கோவத்தை பற்றியே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன். நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கோபத்தை. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சினம்ன்றது நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஒரு விஷயம் வந்து இப்படி தான் நடக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் அது அப்படி நடக்கலை, ஒரு தப்பான வழியில் நடந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி வரும். அது வந்து கோவம்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ வந்து மெஜாரிட்டி எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்காது. ஆனால் கரெக்டாக வந்து படிச்சுட்டே போயிருக்க மாட்டோம். அன்னைக்கு அந்த டெஸ்ட்டு வச்சாங்கன்னா டீச்சர் மேலே சூப்பராக கோவம் வரும். அது சிலவுன்னு சொல்லலாம். அம்மா அப்பா சம்மந்தமே இல்லாமல் திட்டுவாங்க. ஒன்று நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம், ஆனால் அது சிப்ளிங்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம தான் பண்ணோன்னு அசியூம் பண்ணிட்டு திட்டுவாங்க. அப்போ வந்து நல்லா கோவம் வரும். இதுதான், இந்த மாதிரி தான் எல்லாமே. சினம், இதுக்கு ஒரு ரீசன் இருந்தது இல்லையா உனக்கு?
இதுக்கு ஒரு ரீசன் இருந்தது இல்லைப்பா? அதே மாதிரி தான் பயம், கோபம், கவலை, ஆசை எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். என்னப்பா நீ என்ன சொல்ற? இல்ல ஏன் நீங்க அப்போ வந்து எதுக்கு கோவப்படுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான், இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம க்ளோஸா இருக்கோம், இல்ல அவங்க கேரக்டர்னா அவனுக்கு பிடிக்கல, அவங்க கிட்ட சொல்றோம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ, ஏன்னா அவங்களுக்காண்டி நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க அட்லீஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கணும்ட்டு, ஆனா அவங்க மட்டும் சேஞ்ச் பண்ண ரெடியாவே இருக்க மாட்டாங்க, அப்போ கோவம் வரும்ல. இது ஒரு நல்ல ஆன்சர் தான். பட் இது கொஞ்சம் லேட்டு, நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு போயிட்டோம். அப்பா அவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்து. ரைட், வெரி குட். உட்காருப்பா, உட்காரு. வாழ்க வளமுடன். அப்போது எல்லாத்துக்கும் கோபம் வருது, இதே மாதிரி தான் பயமும், இதே மாதிரி தான் கவலையும், இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? இப்போ மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. எண்ணம் ஆராய்தல்னு சொல்லியிருக்காங்க. கவலை ஒழித்தல்னு அதுக்கு ஒரு சில என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. சினம் தவிர்த்தல்னு அதுக்கு என்னென்ன பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எண்ணம் ஆராய்தலை பயன்படுத்தி ஏன் இந்த சினம் வருகிறது, இது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சா, ஏன் பயம் வருது, ஏன் கவலை வருது, இந்த ஆசை தேவையா தேவையில்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணால் அப்போ என்னாகும்? இதெல்லாம் காணாத போயிடும் இல்லையா? அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் விஷயங்கள், கோபம், போட்டி, பொறாமை, காமம், கவலை, பயம், இது எல்லாமே வந்து இயற்கைக்கு முரணானது. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடினல் கிளாண்டுன்னு ஒன்று சொல்லுவோம், கிட்னிக்கு பக்கத்தில் இருக்குது. அதில் ஒரு விதமான விஷம், ஒரு சுரபி சுரந்து வெளியே வரும். வெளியே வந்து அது மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். நீங்கள் தொடர்ந்து பயங்கரமாக கோவப்பட்டுருக்கிறவங்களாம் பாருங்கள், அவங்களுக்கு மூளை பாதிப்பு இருக்கும். பயப்படுறவங்கள பாருங்கள், ஏதாவது வியாதி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பயம். ரோட்டில் போனால் பஸ் அடிச்சிருமோன்னா என்ன பண்ணுறது இல்லையா? அப்படிலாம் பயந்துட்டு இருக்காங்க, நிஜமாக இருக்காங்க. நம்ம இன்றைக்கி ரோட்டில் போகணும், கடை வீதிக்கு போயிட்டு வரணும், எங்காவது போகும்போது வழியில் பஸ்ஸோ காரோ அடிச்சுட்டு செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, இப்படிலாம் பயப்படுறாங்க. முடியுமா? இப்படிப்பட்ட பயப்பட்டவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மகரிஷி சொன்ன மாதிரி அதை ஆராய்ந்து இது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா, இப்போ அந்த அடினல் கிளாண்ட் சுரக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்த சுரந்தா தேவையில்லாமல் ஒரு விஷம் பரவி உங்கள் உடலிலே ஒரு நோயை ஏற்படுத்தும். இப்போ இதை பாருங்களேன், ஒரு தமாசு அப்படி ஏறும்போது நம்ம உடம்புல விஷம் ஏறி இருக்கும். கோவப்படும் போது அண்ணன் வெறுப்பேத்துனா அது பனிஷ்மெண்ட் யாருக்கு? எப்படி இது? யாரோ பண்ற தப்புக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறதா? சரியாது. யாரோ தப்பு பண்றாங்க, ஒருத்தர் வெறுப்பேத்துறாங்க, ஒருத்தர் கேரக்டர் சரியில்லை, என்னென்னமோ சொன்னீங்க, இதுக்காக நம்மளை நாமே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். சரி, இதே வச்சுக்க, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பொண்ணு நல்லா படிக்கல, அதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்குவியா? அந்த மாதிரி தான் இருக்கு நீங்கள் சொல்கிறது. எல்லா விஷயமும் அதுதான். பயம், கோபம், போட்டி, பொறாமை, கவலை எல்லாத்துக்கும் எப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்கு மகரிஷி அருமையான பயிற்சிகளை, விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து வெளியே வரணுமே ஒழிய நமக்கு நாமே தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடாது. ஆச்சுங்களா? இப்போ இந்த மனவளக்கலையில் இந்த ஒழுக்கத்திற்கு முதல் பாயிண்ட் வந்து சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கத்துக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் சொல்லுங்களேன். சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்களேன் யாராவது. எஸ், ஒவ்வொருத்தரா. எஸ், அங்கே அங்கேம்மா, அங்கே மைக், அங்கே பாருங்க, பாப்பா சொல்லுது. இதுவரையில் ஆன்சர் பண்ணாதவங்க பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சுய ஒழுக்கம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்லயே டீச்சர்ஸ் இருக்கும்போது நம்ம அமைதியா இருப்போம், அவங்க இல்லாத போது நம்ம எல்லாருமே கத்துவோம். அப்படி அவங்க
அவங்க இல்லாத போது நம்ம சைலண்டா இருந்தா அது ஒரு சுய ஒழுக்கம். நம்மளுக்கு எது நல்லது அது நல்லதுன்னு தெரிஞ்சு கெட்டது பண்றது நல்லது இல்லை. ஓ, அப்ப டீச்சர் இல்லாதப்ப வாலாட்டுற அப்படிதானே? சரி, சூப்பர். இயல்புங்க ஐயா. நல்ல இயல்பு அல்லப்பா. எல்லாரும் நார்மலா ஜெனரலா அப்பதான் என்ஜாய் பண்ணுவாங்க. டீச்சர் எல்லாம் ஜாலி. அப்ப டீச்சர் கொடூரமானவங்களா? ஜாலியான டீச்சரும் இருக்காங்க, ஸ்ட்ரிக்ட்டான டீச்சரும் இருக்காங்க. யாருக்காக அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்கப்பா? எங்களுக்காக. அப்புறம் என்ன? கடைசியில் அந்த பொண்ணு வெரி குட். எனிகோ இட்ஸ் a குட் ஆன்சர். நெக்ஸ்ட். எல்லாருக்குமே டீச்சர் வெறுப்பேத்துறாங்க அப்படிதான் கை தட்டுறீங்க நல்லா. வாழ்க வளமுடனையா. சொல்லுப்பா. சுய ஒழுக்கம்னா சுத்தி கெட்டவங்களா இருந்தாலும் நம்ம நல்லதா இருந்தா அது வந்து சுய ஒழுக்கம். எதுப்பா? நம்மளை சுத்தி இருக்கவங்க கெட்டவங்களாவே இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட இயல்பை வந்து குட் திங்ஸ் வந்து வளர்த்துக்கிட்டா அது சுய ஒழுக்கம். சரி, வெரி குட். நெக்ஸ்ட். ஒழுக்கம்னா நம்ம செய்கிற செயல், நம்ம சொல்கிற வார்த்தை, இல்லை நம்ம பண்ணுற விஷயம் எதுவுமே நம்மளையோ இல்லை அடுத்தவங்களையோ பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே, எண்ணங்களோ விஷயங்களோ, அதெல்லாம் தான் ஒழுக்கம் சொல்கிறாங்க. வெரி குட், வெரி குட். இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுப்பா. நம்மளை மானிட்டர் பண்ணாமையே நம்ம டிசிப்ளினாக ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்யாமல் நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமையும் நம்ம ஒழுக்கமாக இருந்தா அதுக்கு பேரு சுய ஒழுக்கம். ரைட், சூப்பர், வெரி குட். இப்போ மகரிஷி சொல்றாங்க, எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, சொல் இருக்கு, பேசுறோம், செயல் செய்யறோம் இல்லையா? எண்ணம்னா நீங்க எல்லாம் எண்ணம் ஆராய்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்கள் அதை விஜிலண்டா கவனிக்கணும். என்னுடைய எண்ணம், சொல், செயல் இவற்றால் இவைகளை பயன்படுத்தி நமக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு செய்தால் அது ஒழுக்கம் கெட்ட செயல்னு சொல்றாங்க. நன்மை செய்ய வேண்டும். நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் தன்னுடைய எண்ணத்தால், தன்னுடைய சொல்லால், தன்னுடைய செயலால் தனக்கும் தீங்கு விளைவித்து கூட கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவித்து கூட கொள்ளக்கூடாது. இது எப்படி இருக்கு? அப்ப நம்ம நினைக்கிறதே அப்படி நினைக்கணும். இது நமக்கு நல்லதா கெட்டதா, இது மற்றவங்களுக்கு நல்லதா கெட்டதா, அப்பா அம்மாவுக்கு நல்லதா கெட்டதா, அப்படி சிந்திச்சு அதை செயல்படுத்தினால் உங்களுக்கு உயர்வை அது தரும். அதான் இரண்டொழுக்க பண்பாடு சொல்லுவாங்களே, சொல்றீங்களா? டெய்லியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். இதுதாமா சுய ஒழுக்கம். இதேதான். இதை பிடிச்சிட்டா போதும். இதை வாயில சொல்லக்கூடாது, இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து செயல்படுத்தணும். டெய்லியும் ஒவ்வொரு எண்ணத்திலையும், ஒவ்வொரு சொல்லுலையும், ஒவ்வொரு செயல்லையும் இதை செயல்படுத்தணும். இதுதான் சுய ஒழுக்கம். இதை கொண்டு வரணும். அப்புறம் பொதுவாக இந்த உயர்ந்த மனம் கொண்டவர்கள், இப்போ இந்த இதுதான் எல்லாமே சிம்பிள். நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்கள்கிட்ட யாராவது பொய் சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா? திருடுனா பிடிக்குமா? கெட்ட வார்த்தை பேசுனா பிடிக்குமா? நீங்கள் இல்லாதப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னொரு ஃப்ரெண்டு போய், ஏய் அவளை பற்றி தெரியுமா உனக்கு, அவள் என்ன பண்ணுறா தெரியுமா, நேற்று என் டிஃபன் பாக்ஸ்லேருந்து சாப்பாட்டு எடுத்து சாப்பிட்டா, சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? இல்லை வேற ஏதாவது சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி இது நம்மளுக்கு எதிராக யாராவது செஞ்சால் நமக்கு பிடிக்குமா? நம்மக்கிட்ட திருடினா பிடிக்காது, நம்மக்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுனா பிடிக்காது, நம்மக்கிட்ட கோபம் வச்சுக்கிட்டா பிடிக்காது, நம்மக்கிட்ட பற்றி மற்றவங்ககிட்ட கோல் மூட்டினா பிடிக்காது இல்லையா? வெரி சிம்பிள் திங். என்ன தர்மம், என்ன சட்டம்னா, உங்ககிட்ட செஞ்சால் எதெல்லாம் பிடிக்காதோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதுதான் மனசை உயர்த்தி கொள்வதற்கான வழி. இப்போ ஒரு 5 குவாலிட்டிஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு உயர்ந்த மனநிலை, நல்ல மனநிலை, உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள்
ஒரு நல்ல மனநிலையில் நல்ல ஆரோக்கியத்திற்கு கூட இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 5 குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு ஒன்றா சொல்கிறேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விடாமுயற்சி, பொறுமை, கடின உழைப்பு. ஒரு துறையில் இறங்கிட்டா பொறுமை காக்கணும், கடுமையாக உழைக்கணும், விடாமுயற்சி செய்யணும். இதுக்கு நம்ம ஒரு காக்கா கதை படிச்சிருக்கோம். ஒரு காக்கா காட்டுக்குள்ளே அப்படியே வருது, சுற்றி இறை தேடிக்கிட்டு இருக்குது, சாப்பிடுது. அதுக்கு பயங்கரமாக தாகம் எடுத்துருது. போகும்போது வழியில் பார்க்குது, அந்த பாப்பா ஒரு தண்ணி குடிச்சிருக்காங்க இல்லையா, எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் இவ்வளோ மட்டும் வச்சுருக்காங்க. அங்கே மூக்கை உள்ள விட்டு பார்க்குது, அந்த தண்ணி குடிக்க முடியல. அது பொறுமையாக விடாமுயற்சி தொடர்ந்து கடின உழைப்பால் ஒவ்வொரு கல்லாக உள்ளே கொண்டுட்டு வந்து பொறுக்கி போடும். போட்டு தண்ணி மேலே வரும், குடிக்கும். அந்த காகம் மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்லையும் விடாமுயற்சியும் பொறுமையும் கடின உழைப்பும் தேவை. நல்வழியில் இருந்தால் உயர்வுக்கு ஒரு அருமையான வழி அது. இது அடுத்தது 2வது, ஃபோக்கஸ்டாக, எதுலேயும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது எப்படி? ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதில் ஃபோக்கஸ்டாக கவனமாக இருக்கணும். கொக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கள? அது ஒத்த காலில் போய் ஓடுற தண்ணியில் நிற்கும். அதுக்கு கொஞ்சமாக பசி இருந்தால் ஒரு வர்ற சின்ன மீனை பிடிச்சி சாப்பிடும். அந்த தண்ணி அப்படியே அலையலையாக ஓடிக்கிட்டு இருக்கும். எங்கேயோ தூரத்தில் மீன் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே ஒரே காலில் ஃபோக்கஸ்டாக நின்றுட்டு இருக்கும். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பெரிய மீன் வரும். அந்த பெரிய மீனை பிடிச்சு அதை சாப்பிட்டு பசியாகும். இதுதான் கொக்குனுடைய ப்ரொசீஜர். இயற்கையாக பாருங்களேன், அவருக்கு அதுக்கு எவ்வளோ நாலேஜ் கொடுத்துருக்கான்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்ட் நாலேஜோட நம்ம இருக்கணும். உயர்ந்ததை தேடி பிடிக்கணும். அப்பப்பத்துக்கு கிடைக்கிற சுகத்தையோ அப்பப்போ கிடைக்கிற சின்ன 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 பலன்களையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதை விட்டுறணும். பெருசாக என்ன வேணும் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக நம்ம உயர்த்தி கொள்ள ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இது 2வது குவாலிட்டி. 3வது குவாலிட்டி என்னங்கன்னா அலர்ட்னஸ், எல்லாவற்றிலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது. இப்போ நாய் பார்த்துருப்பீங்க, நாய் தூங்குற மாதிரி இருக்கும். வீட்டிலலாம் நாய் வச்சுருப்பீங்களா, தூங்குற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு சின்ன சலனம், ஒரு காற்றுக்கு ஒரு டப்பா அடிச்சதுனா கூட, அல்லது வேறு யாராவது ஒரு இருமுனா கூட அப்படி எந்திரிச்சுக்கும், வல் வல் வல்னு உழைக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வேதாத்திரியம் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கவனிப்பீங்க. இந்த மாதிரி நம்ம அலர்ட்னஸாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பக்காவாக வரலாம். மனவளக்கலையை பயன்படுத்தி இந்த அலர்ட்னஸோடு இருந்தோம்னா பக்காவாக வரலாம். அடுத்தது 4வது குவாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 சென்சஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 புலன்கள். எதுப்பா? ஒருத்தராக சொல்லுங்களேன். ஒரு மைக் கொடுக்குமா யாருக்காவது? சார், the 5 senses வந்து டச், ஸ்மெல், டேஸ்ட், சவுண்டு. குட். அதனுடைய உறுப்புகள்லாம் என்னென்ன சார்? ஸ்கின், மவுத், சைட்டுக்கு வந்து ஐஸ், ஸ்மெல்லுக்கு நோஸ், கேட்குறதுக்கு வந்து இயர்ஸ். அதாவது இதில் எல்லாமே மனசு சாப்பிடுதுமா, அதுக்கான ஃபுட்டை எடுத்துக்குது. நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம உடம்பு உயிர் வாழ்கிறதுக்கு எப்படி ஃபிசிக்கலாக நம்ம உயிர் உள்ள உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த 5 சென்சஸுமே உள்ள தனக்கான உணவுகளை எடுத்துக்கிட்டு அந்த மனதை உயிர் வாழ வைக்குது. அந்த எண்ணங்கள் ஓடுறதுக்கும் அந்த எண்ணங்கள் செயல்படுறதுக்கும் அந்த எண்ணங்கள் ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு இந்த 5 புலன்கள் மூலமாக கிடைக்கிற சோர்சஸ் தான். ஆச்சுங்களா? இப்போ தொடு உணர்வு.
நம்ம ஸ்பரிசம். ரெண்டாவது சுவை உணர்வு. மூணாவது மனம், வாசனை. அடுத்தது பார்வை. அடுத்தது செவி வழியாக கேட்குற விஷயங்கள். இதுதான் போய் மனதில் தொடர்ந்து இதனால் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, இப்போது தொடர்ந்து புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா புரோட்டாவே தான் வேணுங்க மனசு. அல்ல தொடர்ந்து பர்கர் சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் 5 மணி ஆனால் பர்கர் வேணும், இல்லாட்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். தினம் டிவி பார்க்குறோன்னா டிவி பார்க்கணும். மொபைல் எடுத்தால் தூக்கத்தில் கூட கை இப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்துக்கு. அப்போ பார்க்குற விஷயங்கள் எதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோமோ அதுவாகவே நம்ம மனசு மாறிடும். எதை தொடர்ந்து கேட்குறோமோ அதுவாகவே நம்ம மனசு மாறிடும். இங்கே தான் உங்களையெல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே இருக்குது. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஒரு நம்ம சினிமா பார்க்குறோம். ஒரு சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, எக்ஸலண்ட், இன்றைக்கி இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ அவர் நடித்த படம். இப்படி ஒரு படத்தில் ஒரு சான்ஸே இல்லை, ஒரு அற்புதமான படம். அப்படி பார்த்துருக்கீங்களா? யாராவது கை தூக்கணும். ஒன்றும் தப்பு இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன். ரைட், இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி படம் பார்த்துருக்கீங்க. ரைட்ப்பா, யூ கெட் அன் என்ஜாய்மெண்ட், ஒரு ஜாலினஸ் அதில் கிடச்சிருக்கு இல்லையா? நான் ஒன்று பண்ணுறேன், அதே படத்தை மறுபடியும் ஒரு தடவை போட்டு காட்டுறேன். அதே படத்தை மறுபடியும் ஒரு போட்டு காட்டுறேன். 15 தடவை போடுறேன். பார்க்குறீங்களா? ஒரு ரூமில் வச்சு பூட்டி 15 தடவை பார்க்குறியா? யாராவது கை தூக்குங்க. அதே படத்தை 100 தடவை, ஐ வில் ஷோ யூ 100 டைம்ஸ். பார்க்க தயாரா? தொடர்ந்து, சாப்பாடு இல்லாமல். வம்பா இருக்குது. அப்படி என்னப்பா படம் பார்த்தீங்க? நூறு தடவை பார்க்க தயாரா? அந்த பொண்ணு கொடுமா. எந்திரிங்க எந்திரிங்க ப்ளீஸ். நீ என்ன வாங்கணும்னு விரும்புறம்மா? ஐஏஎஸ் சார். ஐஏஎஸ் ஆக போறேன் சார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு விரும்புறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸரை என்னம்மா பண்ண போற? சார் என்னோட டியூட்டி நான் ப்ராப்பரா பாப்பேன். அதான் என்ன டியூட்டி பாப்பேன்? அஃபென்ஸ். சரி, ஏதோ உனக்கு தெரிஞ்சது சொல்லு. அஃபென்ஸ் என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் கிளியர் பண்ணுவேன். சரி. இப்போ நீ உனக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, நீ உனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். அங்கே போய் இருப்பேன். அப்போ அந்த கில்லி படத்தை சொல்கிறேன், 100 தடவை பார்க்கறதுனால அது எந்த விதத்திலாவது உனக்கு உதவியாக இருக்குமா? இல்லைங்க சார். இல்லைங்க சார். சரி, இன்னொன்று வச்சுக்கோமே, அந்த கில்லியை நடிச்சிருப்பார் இல்லையா ஒரு நடிகர், ஒரு டைரக்டர் இருந்திருப்பார் இல்லையா? அவங்கெல்லாம் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க சொல்லுங்களேன். அவங்க எல்லாம் எவ்வளோ இந்த சினிமானால, அந்த டைரக்டர், அந்த பாட்டு பாடுறவங்களாம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பாங்க சொல்லுங்களேன். அதை 100 தடவை பார்த்ததுனால நீ என்ன சம்பாதிச்ச? நேரத்தை வீணடிச்சோம். என்னாச்சு? டைம் வேஸ்ட் பண்ணோம். புரியல என்ன சொல்? டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நீ ஒரு சினிமாவை பார்க்கறதுனால அதை நடிப்பவனும் அதிலே வேலை செய்வனும் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். உண்மையா இல்லையா? அவன் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு உன்னை எப்படி கவர வேண்டுமோ அந்த மாதிரி காட்சிகளையும் அமைப்புகளையும் வைத்து ஏற்பாடு செய்து அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். நம்ம பைத்தியகார்த்தனமாக நம்மளுடைய மனதை இழந்து விட்டு அதை போய் பார்த்து 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 நம்மளுடைய பணத்தை, ஸோ லிட்ரலாக சொல்ல போனால் அவங்க நம்மளை மன ரீதியாக அடிமையாக்கி இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? இதை யாராவது ஒத்துக்கிறீங்க? நம்மளை மன ரீதியாக அடிமையாக்கி அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் நான் சொல்கிறேன். உண்மைதானே?
ஆனால் பட் ஒரு தடவை 2 தடவை ஒரு தடவை பார்க்குறதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு டைமுக்காக அப்பா அம்மா கூட போகிறோம், ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கருத்துள்ள படம், ஒரு வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய படம், இந்த மாதிரி சினிமாக்கள் வரும் பொழுது நம்ம போய் பார்க்கலாம். அதுக்காக சினிமாவே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு லைக் எவ்வளோ வருது, அதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பணம். எதுக்காக இன்னொருத்தர் சம்பாதிப்பதற்காக நாம் பணம் செலவழிக்க வேண்டும்? ஐயா இது வரைக்கும் நான் அப்படி பார்த்தேங்க ஐயா. இதுக்கு மேலே நான் 10th போயிடுவேங்க ஐயா. அதுலேருந்து எங்கள் வீட்டில் டிவியும் இருக்காது, ஃபோனும் இருக்காது. நான் என்னோட கோலில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் அப்படி இருந்தேங்க ஐயா. சரி, உனக்கு நியாயப்படுத்திக்கிறேன். வெரி குட், சூப்பர், குட் கேர்ள். உன் பேர் என்னடா? நீ IAS ஆஃபீஸர் ஆக வர படமே பார்க்க மாட்டேன். வெரி வெரி குட் வெரி குட். அதாம்மா, நான் இந்த கடின உழைப்பெல்லாம் நம்ம இதில் போடணும், நேரத்தையும். அதான் நான் வேண்டான்னு சொல்ல, சினிமாவே பார்க்கக்கூடாது. நல்ல படம், கருத்தாளமிக்க படம். இப்போ அந்த அந்த இவர் அவர் பேர் என்ன, அந்த பரத், அந்த படம் என்னடா அது, அந்த போர் வீரர்கள் என்ன படம் அமரன். ஒரு அற்புதமான படம், அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு இராணுவ வீரன் எப்படியெல்லாம் நாட்டுக்கு தியாகம் பண்ணுறான். அவன் பொண்டாட்டி புள்ள குட்டியெல்லாம் இழந்துட்டு போய் பார்டரில் போய் நமக்காக உயிர் விட்டுருக்கான் இல்லையா? அது உண்மை கதை, அது முகுந்தனுடைய உண்மை கதை. இன்னைக்கு கூட பாகிஸ்தான் சண்டையில் 5 பேர் இறந்துருக்காங்க. எங்கேயோ தன்னுடைய தூக்கத்தையும் தன் குடும்பத்தையும் விட்டுட்டு பார்டரில் போய் நமக்காக சாகிறான். ஆனால் நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஏதோ பிஸா, பர்கர், சினிமா, ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு இருக்கோம். யாருனால? அந்த உயிர் விட்ட சோல்ஜர்ஸ்னால. இதையெல்லாம் நம்ம உணரணும். நம்ம என்ன செய்கிறது சரியா தப்பாங்கிறது இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அந்த ஐம்புலன்கள் வழியாக உள்ள போகிற விஷயங்கள் நம்மை பாதுகாக்கணும். அடுத்தது இது ரிலேட்டடாக தான் தியாகம். தியாகம்னு என்னது? சாக்ரிஃபைஸ். வேற எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம் இல்லையா? பெட்டுக்கு காப்பி வரணும், எந்திரிச்சா ஃபேன் ஆஃப் பண்ணக்கூடாது, துணியை கழட்டா அந்த இடத்துலயே போட்டுடணும், சாப்பிட்டா பிளேட்டை கழுவி வைக்கக்கூடாது. இதெல்லாம் யார் பண்ணுறோம்? சொல்ல மாட்டோம்ல. இந்த மாதிரி விஷயங்களில் அலர்ட்டாக இருந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனையெல்லாம் விட்டு நம்மளுக்கான இதை நம்மளே செஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள். அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, குறிப்பாக அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஆச்சா, இந்த 5 குவாலிட்டியும் தான் ஒரு உயர்ந்த மனோநிலை உள்ளவங்களுடைய குவாலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கலாம், ஒரே பொண்ணாக இருக்கலாம், அல்லது அண்ணன் இருக்கலாம். இங்கே உங்கள் அப்பா அம்மாலாம், உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. உங்களை தவிர அவங்களுக்கு வேறு ஏதாவது சந்தோஷம் உங்களுக்கு தெரியாமல், உங்களுக்கு கொடுக்காம அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் பிறக்க வரையிலும் வேணால் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பிறந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த ஸ்கூல்லேருந்து என் பொண்ணு வருவா, அவளுக்காக நான் அதை வச்சுருப்பேன். காலேஜிலேருந்து என் பையன் வருவான், இதை அவனுக்கு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் பத்திரப்படுத்தி கொடுக்குறாங்களே. யார் கொடுக்குறாங்க? பேரண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, படிப்பு, இந்த ஸ்கூலில் சேர்த்து நம்ம என் பையனை படிக்க வைக்கணும். இந்த மனவளக்கலையில் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் நல்ல பேரண்ட்ஸாக இருப்பாங்க, ஏன்னா இங்கே கொண்டு வந்து உங்களை விட்டுருக்காங்க. இங்கெல்லாம் வேண்டாம் சாமியாராக போயிடுவாங்கன்னு விடாத பேரண்ட்ஸும் இருக்காங்க, எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு நம்ம நன்றி கடனோட இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, படிக்கிற படிப்பு,
போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க கொடுத்தது, பேரண்ட்ஸ் கொடுத்தது. நீ பெருசாகி நீ வேணால் சம்பாதிக்கலாம், நான் டாக்டர் ஆகிட்டேன், நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், நான் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க போட்ட பிச்சை, லிட்ரலி ஸ்பீக்கிங் அப்பா அம்மா போடுற பிச்சை தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் அவங்க மனது என்னைக்கும் நம்ம நோக்கடிக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பா அம்மாவனுடைய மனதை என்னைக்கும் நம்ம நோக்கடிக்கக்கூடாது. சொல்லப்போனால் அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். உன்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜீவன்களுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உங்களை ஒப்படைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் நண்பனாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அட்வைஸ். நம்ம எவ்வளோ பெரிய ஞானிகளை பற்றி படிச்சிருக்கோம், ராமர் பற்றி படிச்சிருக்கோம், ராமாயணம் படிச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய நாடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா காட்டுக்கு போன உடனே போயிட்டார். செஞ்சாரா இல்லையா? ராஜ்யத்தை பற்றி அவர் கவலைப்படல. அதை விட இன்னொரு தம்பி பரதன், அண்ணனும் தம்பிக்கும் சண்டை. எதுக்கு? நான் வச்சுக்க மாட்டேன், நீ தான் நாட்டை வச்சுக்கணும்னு. ராம நல்ல நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டானே, அடிச்சிடுவோன்னு நினைக்கல இல்லையா? அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ், டைனமிக் பர்சனாலிட்டிஸ், முகமது நபிகள், இயேசு கிறிஸ்து, புத்தர், எத்தனையோ 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு அவங்கெல்லாம் பிறந்து இறந்து. ஆனால் இன்னும் நினைவு கூறப்படுறாங்களே. எதனால்? அவங்களுடைய செயலால். ஸோ இந்த குவாலிட்டியெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த பொண்ணு வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருந்து இவைகளையெல்லாம் நான் முதல்ல சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களை வாங்கி தர்றதா இருக்கா? என்ன ஒத்துக்கலாமா? ஓகே சொல்லாமா? வர சொல்லாமா? உங்களை ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாமா? யாருக்காவது ஒரு கெஸ்ட் இருக்கு, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல முடியுமா? யாரோ ஒருத்தர் இருந்து சொல்லுங்களேன். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். மைக் கொடுங்கம்மா ஒருத்தருக்கு. யார் அந்த ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? நீங்களே கெஸ் பண்ணலாம். யார்? ஐயா வாழ்கோலம். நாங்களாவே இருக்கலாம், எங்க மனசா இருக்கலாம் ஐயா. நாங்க தான் உங்களுடைய மனசா இருக்கலாம். வெரி குட். அடுத்தது இதுக்கு எவ்வளோ பேர் கை தூக்குறீங்க? ஓ, நிறைய தூக்குறீங்க. ரைட். நாங்கள் தான் எங்களுடைய மனசு தான் சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆன்சர் மனசாட்சி. சூப்பர். அதோட சேர்ந்தது ரிலேட்டட் தான். அதாவது யாருமே நமக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது எக்ஸப்ட் நம்மளை தவிர. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேணும்னா அது நம்மளாக தான் இருக்கணும். இப்போ நம்ம படித்த குவாலிட்டியெல்லாம் வச்சு நீ இருந்தீன்னா, வாழ்ந்தீன்னா, நீ தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுக்கெல்லாம் இல்லாமல் இந்த குவாலிட்டிக்கெல்லாம் ஆப்போசிட்டான குவாலிட்டியை கொண்டு நீ வாழ்ந்தீன்னா நீ தான் உன்னுடைய ஒஸ்ட் எனிமி. ஆச்சா? இந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருந்தால் உன்னுடைய உயர்வை, இந்த வையத்தில் போற்றப்படும் நிலையை யாராலும் தடுக்க முடியாது. நீ தான் உயர்ந்தவர். சரிங்களா? இதுதான். எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏமா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்களா? 5 நிமிஷம். ஒரு சின்ன கதை, ஒரு ராஜா கதை. இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் கேட்கக்கூடாது கதை, சரியா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜ்யத்தில் 5 வருடம் மட்டும்தான் ஆட்சி புரிய முடியும். ஒருத்தர் வந்தாங்கன்னா 5 வருஷம் தான். யார் வேணாலும் ராஜாவாகலாம். இந்த கதை யாராவது கேட்டிருக்கீங்களா? கை தூக்குங்க. 1. ஓ, ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள். சொல்லலாமா? கொஞ்சம் பேர் தான் ராஜாவாக முடியும். லிமிட்டட் இது. ஏன்னா 5 இயர்ஸ் தான் அங்கே ராஜ்யத்தில் ராஜாவாக ஆள முடியும். சரி, பரவாயில்லையே, அதனால் என்ன 5 வருஷம் இருந்துட்டு ஜாலியாக போயிடலாமே, எல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு நினச்சா அதுதான் அடுத்தது கொடுமை. அந்த 5 வருஷம் முடிஞ்சப்புறம் அந்த நாட்டுக்கு அப்பால் இருக்கிற ஒரு காட்டில் கொண்டுட்டு போய் கொடிய விலங்குகள், புலி, சிங்கம், கரடி எல்லாம் இருக்குது, அந்த காட்டில் விட்டுருவாங்க. அந்த காட்டில் அந்த மிருகங்கள் உங்களை கடிச்சு சாப்பிட்ரும். யாராவது ராஜாவாக போவானா? போக மாட்டான். ஒருத்தர் 2 பேர் போவான்,
போனாலும் அந்த 4 வருஷம் ஆகும்போது 5 வருஷம் ஆகும்போது எப்படி எஸ்கேப் ஆகலாம், எப்படி குறுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவான். தப்பிச்சுக்கிறதுக்கு பார்ப்பான். அப்புறம் சில பேர்த்தெல்லாம் கதரை இழுத்துட்டு போய் அந்த பக்கம் போடுவாங்க. இப்படி இருக்கிற நம்ம இல்லை, ஒரு ராஜா அங்கே வந்தார், நல்ல ஆட்சி கொடுத்தார், அவரும் சந்தோஷமாக இருந்தார், மக்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டார். அவரும் சந்தோஷமாக இருந்தார், மக்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டார். 4 ஆண்டு முடிஞ்சது, 5 ஆண்டு முடிஞ்சது, கடைசி நாளும் வந்தது. ஆனால் அவரும் ஹாப்பியாக இருந்தார், மக்களுக்கும் எந்த குறையும் வைக்கல, ஹாப்பியாக ஒரு ஆட்சி செஞ்சார். அப்புறம் போட் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த அக்கறை ஒரு ரிவர் இருக்குது, அதை தாண்டி அந்த காட்டில் கொண்டு போய் விடணும். போட் கொண்டுட்டு வந்தாங்க. அவரை வந்து இழுத்துட்டு போகிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஏய் டோன்ட் டச், நான் இன்றைக்கும் ராஜா தான், நான் நடந்தே வருவேன்டா அப்படிங்கிறார். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே போட்டை பார்த்தோடனே அவர் கோவம் வந்துருச்சு. ஒரு ஓட்ட போட்டு, வாட் நான்சென்ஸ், நான் ஒரு ராஜா, நான் காட்டுக்கு போக போகிறேன், எனக்கு புதுசாக ஒரு போட், லேட்டஸ்ட் போட் கொண்டு வராங்கிறாரு. இது என்ன அநியாயம், தூக்கில் போட போகிறவன் இந்த கயிறு என்ன கிலோவில் என்ன வெயிட்டில் செஞ்சது என்ன கேட்பானா எவனாது, அப்படி இருக்குது இந்த ராஜா கேட்குறது. அதே மாதிரி புது போட் கொண்டு வந்தாங்க. போட்டு அப்படியே ஜாலியாக போட்டுட்டு இப்போ என்ன ஒரு பாட்டு நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு சூப்பர் பாட்டு, என்ன பாட்டுப்பா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற படத்தில்? புது பாட்டுப்பா, சொல்லு பரவாயில்ல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். யார்டி? கனிமாவா? எனக்கு தெரியலப்பா, நான் சினிமாவே பார்க்குறதில்ல. சரி, ஏதோ ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மனசில் போட்டு கெடுக்குங்க, அதை காதில் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக கேட்டுட்டு போகிறார் போட்டில். போக போக அந்த படகோட்டிக்கு ரொம்ப, அவர் ஒரு 70 வயசான படகோட்டி, அவருக்கு ஒரே சந்தேகம் வந்துடுது. என்ன ராஜா, நானும் எத்தனையோ ராஜாவை கொண்டு போய் காட்டுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தரும் கதறுவாங்க, எனக்கு லஞ்சம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியேப்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு, எப்படி அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த ராஜா சொல்கிறார், முதல் நாள் ஆட்சிக்கு வந்த போதே எனக்கு தெரியும், நான் 5 வருடம் கழித்து காட்டுக்கு போகிறேன் என்பது. அதனால் நான் நல்ல ஆட்சியை கொடுத்தேன். 5ஆவது வருஷம் நான் போகக்கூடிய காட்டை போய் பார்த்தேன். அந்த காட்டில் எப்படி அதை ஒரு நாடை ஆக்குறதுன்னு முயற்சி பண்ணேன். ஒவ்வொரு வருஷமும் வேலை செஞ்சு, ஏன்னா ராஜா பணம் என் கையில், போய் ஒரு வருஷம் காலேஜ், ஒரு வருஷம் மிலிட்ரி, ஒரு வருஷம் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இப்படி ஒவ்வொன்றா எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். யார் யாரெல்லாம் அந்த நாட்டில் குடியேறுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு வர்றவங்களாம் லிஸ்ட் எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போது நான் அங்கே போகிறது காட்டின் வாழுகின்ற கொடிய மிருகங்களுக்கு இரையாக அல்ல, ஒரு புதிய நாட்டுக்கு ராஜாவாக போகிறேன். எனக்கு அங்கே வந்து பூர்ணகும்ப மரியாதையோடு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கதை. இப்போல்லாம் நம்ம ராஜா, நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏதாவது கவலை இருக்கவே வாய்ப்பு இல்லை. மிஸ்ஸு திட்டுறாங்கலாம் கவலை இல்லை, சரியா? அப்பா திட்டுறாங்க கவலை இல்லை. இதெல்லாம் கவலையை நான் ஏற்றுக்க மாட்டேன். எந்த கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, சம்பாதிக்கணும்னு இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு எதுவும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. போதா குறைக்கு ஒரு அற்புதமான மனவளக்கலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் வந்து பேசிக் கோர்ஸ்லாம் கற்றுக்கலாம், பிரம்மஞானம் வரலும் போகலாம், இங்கேயே நீங்கள் ஆசிரியர் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் அந்த ராஜா மாதிரி இந்த 5 வருடம், அதாவது நீங்கள் ஒரு 40 வயசு ஆக வரலும் உங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாரும் அசைக்க முடியாது. எந்த நிலையில் இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், ஃபைனான்சியலாக தாழ்ந்த நிலைக்கு போனாலும் யாருமே உங்களை அசைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா என்று சொல்லி எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய அறிவு திருக்கோயிலுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.